வணக்கம் நண்பர்களே! இது தினை கிச்சன் இன் பிரான்ஸ். தினை கிச்சன் இன் பிரான்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நாங்க இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு லட்டு தான். அது கச்சான் லட்டு. ஈவினிங்ல பிள்ளைகள் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டா, என்ன செய்றேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற அந்த டைம்லயே, நாங்க பிள்ளைகளுக்கு குயிக்கா, இலகுவா, ஹெல்த்தியா செய்து குடுக்கலாம். இது நான் வந்து என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி செஞ்சு குடுக்கிறேன் நான். அதத்தான் உங்களோடையும் பகிரலாம்ன்னு சொல்லி காணொளி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு நான் ம் அடுப்பில ஒரு சட்டி ஒண்ணு எடுத்து வச்சு, அந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் ஓட்ஸ் போட்டு, அத வறுத்தெடுத்து கொள்ள போறேன். இத வந்து அடுப்ப கொஞ்சம் குறைச்சு தான் வறுக்கணும். ஓட்ஸ் டக்குன்னு எரிஞ்சிடும். அப்போ ஓட்ஸ வறுத்தெடுத்துட்டு, அதே சட்டியிலேயே பாதாம் கொஞ்சம் போட்டு, அதையும் வறுத்தெடுக்க போறேன். பாதாமும் வறுத்தெடுத்த பிறகு, இதுக்கு கச்சான் நான் வந்து ரெடிமேட்டா கச்சான் வறுத்த கச்சானே வேண்டி வச்சுக்கிறேன் கடையில. நீங்க இதுக்கு பச்சை கச்சான்னு சொன்னா, அத வறுத்து தோல் நீக்கி பயன்படுத்தலாம். நான் இப்படியே கடையிலேயே வேண்டியிருக்கிறேன் இந்த கச்சான். இதுக்கு நான் வந்து சுகர் போடையில. சுகருக்கு பதிலாக வந்து இனிப்புக்கு வந்து பேரிச்சம்பழம் தான் சேர்க்கிறேன். இது பேரிச்சம்பழம் சேர்த்தா ஹெல்த்தியா இருக்குமென்னு சீனிய விட பேரிச்சம்பழம் ஹெல்த்தியா இருக்குமென்னு சொல்லி நான் பேரிச்சம்பழம் தான் சேர்க்கிறேன். நாங்க இந்த எடுத்து வச்சுக்கிற இந்த ம் பாதாம், ஓட்ஸ், பேரிச்சம்பழம், கச்சான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸியில அடிச்சு எடுத்துக்கொள்ள போறோம். அப்ப பேரிச்சம்பழம், பாதாம், ஓட்ஸ் மற்றது கச்சான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில நாங்க அடிச்செடுக்க போறோம். இதுக்கு நான் வேற ஒண்ணும் சேர்க்கல. இத கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே போட்டு அ அ வ மாவா நல்ல மாவா வரும் வரையும் அடிச்செடுத்தீங்கன்னா ஓகே. நான் அப்படித்தான் வேற ஒண்ணும் இதுக்கு சேர்க்க தேவையில்ல. அடிச்செடுத்துட்டு இத வந்து ஒரு பாத்திரத்தில போட்டுட்டு, அதில மாவ போட்டுட்டு, அதில இப்ப நாங்க லட்டு மாதிரி உருட்டி எடுக்க போறோம். மாவ நாங்க லட்டு பிடிக்க போறோம். இதுக்கு நாங்க வேற எதுவும் சேர்க்கல. அதில கச்சான்லயே ஒரு எண்ணெத்தன்மையா இருக்கிறபடியா, அது எங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இலகுவா லட்டு பிடிபடும். வேற ஒண்ணும் சேர்க்க தேவையில்ல. இதுக்கு இனிப்பும் தேவையான சுகர் ஏதாவது போடணும்னு சொல்லி அப்படி இல்லை. பேரிச்சம்பழமே நல்லா இனிப்பா இருக்கும். அப்ப நாங்க எல்லா மாவையும் இதே மாரி லட்டு பிடிச்சு எடுத்துக்கொள்வோம். இதே மாரி எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்துக்கொள்ளும். எங்கண்ட கச்சான் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. மிகவும் சுவையாவும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.